வார்த்தைக்கும் நாங்கள் கொடுத்து புரிந்து கொண்டு நாங்கள் வழிநடக்க எங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாகும். எங்களுக்காக உழைக்கிற சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிக்க முடியாகும். அதன் உடலிருந்து நாங்கள் இங்கே படிக்கின்றவர் ஒவ்வொருவர்களும் ஆசீர்வதிக்க முடியாகவும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். தந்தை மகன் தூய ஆமென். ஆமென். Praise God. Thank you so much sir. ஏன்னா நம்ம கால் கட் பண்ணி வரும், நம்ம வேற கால்ல இருந்து வரும், மைண்ட்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதால எப்பவுமே ஆண்டவர் மேல டிபெண்ட் பண்றது நல்லது. ஸோ ஆமென் அண்ட் வார்ம் வெல்கம் ஒன்ஸ் அகேன். ஆண்டவரின் இனிய நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். We welcome you all. ஸோ இன்றைக்கான பைபிள் கீனோட்ஸ் புஸ்தகங்கள் திருப்பாடல்கள், நீதிமொழிகள், சபை உரையாளர், இனிமை மிகு பாடல். ஸோ 4 புஸ்தகம் கொடுத்துருக்காங்க ராணிமா. ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவு நம்ம பார்க்கலாம். திருப்பாடல்கள் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? எத்தனை பாடல்கள் திருப்பாடல்கள்ல இருக்கு? 150. சூப்பர். ஸோ இந்த புஸ்தகத்துடைய எழுத்தாளர் திருப்பாடல்களை அறிமுகப்படுத்தும் சுருக்கமான விளக்கங்களில் தாவீது எழுத்தாளர் என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. நமக்கு சரியா தெரியாது, அப்படியாக கூறப்படுகிறது. தாவீதின் சுபாவமும் அடையாளமும் இந்த திருப்பாடல்களின் பலவற்றில் தெளிவாக முத்திரையிடப்பட்டுள்ளன. தனிப்பட்ட திருப்பாடல்களில் பலவற்றை தாவீது எழுதினார் என்பது தெளிவாக தெரிந்தாலும் கூட அவர் நிச்சயமாக முழு தொகுப்பின் ஆசிரியர் அல்ல. திருப்பாடல்களில் 73 மற்றும் 127 தாவீதின் மகனும் வாரிசுமான சாலமோனுக்கு சொந்தமானவை. திருப்பாடல்கள் 90 என்பது மோசேக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஜெபம். திருப்பாடல் 50 மற்றும் 73 83 வரை மற்றொரு தொகுதி ஆசாப்பின் குடும்பத்தை சேர்ந்தது. கோராவின் புத்திரர்கள் 11 திருப்பாடல்களை எழுதினர். 88வது திருப்பாடல் ஏமானுடையது என சொல்லப்படுகிறது. 89வது திருப்பாடல் எஸ்ராஷியன் ஆகிய ஏத்தானுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் மற்றும் மோசே தவிர இந்த கூடுதல் ஆசிரியர்கள் அனைவரும் தாவீதின் ஆட்சியின் போது பரிசுத்த ஸ்தல வழிபாட்டிற்கு இசையை வழங்குவதற்கு பொறுப்பான ஆசிரியர்கள் அல்லது லேவியர்கள். திருப்பாடல்களில் 50 புத்தகங்கள் திட்டவட்டமான எந்த நபரையும் நூலாசிரியர் என்று குறிப்பிடவில்லை. எனினும் அவற்றில் 2 பைபிளில் வேறு இடங்களில் தாவீதின் திருப்பாடல் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஸோ இதெல்லாம் திருப்பாடல் புத்தகத்தின் டீட்டெயில்ஸ். இந்த கால் ரெக்கார்டா இருக்கும். ஸோ இப்போ எப்போ உங்களுக்கு என்ன ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னாலும் நீங்க கேட்டு இதை மார்க் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ தொகுப்பில் உள்ள மிக பழமையான திருப்பாடல் அநேகமாக மோசேயின் ஜெபம், திருப்பாடல் 90. கடவுளின் நித்தியத்துடன் ஒப்பிடும்போது மனிதனின் பலவீனத்தின் பிரதிபலிப்பு. சமீபத்திய திருப்பாடல் அநேகமாக 137 எபிரேயர்கள் பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட நாட்களில் சுமார் கிமு 586 முதல் 538 வரை தெளிவாக எழுதப்பட்ட புலம்பல் பாடலாக இருக்கலாம். 150 தனிப்பட்ட திருப்பாடல் இஸ்ரேலின் வரலாற்றில் 1000 ஆண்டு கால பகுதியில் பல்வேறு மக்களால் எழுதப்பட்டன என்பது தெளிவாகிறது. கிமு 537 வாக்கில் சிறையிருப்பு முடிவடைந்து சிறிது காலத்திற்கு பிறகு பெயர் தெரியாத யாரோ ஒரு பதிப்பாசிரியரால் அவை தொகுக்கப்பட்டு தற்போதைய வடிவத்தில் தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும். எழுதப்பட்டதன் நோக்கம், இந்த புஸ்தகம் எதற்காக எழுதியிருப்பார்கள் என்று பார்ப்போம் என்றால், பைபிளில் உள்ள வேறு எந்த புஸ்தகத்தையும் விட திருப்பாடல் புத்தகத்தில் அதிக அதிகாரங்கள் உள்ளன. 150 தனிப்பட்ட திருப்பாடல்கள் தேவன் மற்றும் அவருடைய படைப்புகள், போர், வழிபாடு, ஞானம், பாவம் மற்றும் தீமை, நியாய தீர்ப்பு, நீதி மற்றும் மெஸ்ஸியாவின் வருகை போன்ற பாடல்களை திருப்பாடல் கையாள்வதால் இது மிகவும் மாறுபட்ட ஒன்றாகும். நம்ம அதிகாரங்கள் என்று கூட சொல்ல மாட்டோம், ஒன்னொன்னும் பாட்டுகள். திருப்பாடல் 1, திருப்பாடல் 40, திருப்பாடல் 50 அப்படியாக கூறுவோம். சுருக்கமான ஸ்டோரி இந்த புஸ்தகத்தை பத்தி. திருப்பாடல் புத்தகம் என்பது ஜெபங்கள், கவிதைகள் மற்றும் பாடல்களின் தொகுப்பாகும். இது கடவுளை பற்றிய
வழிபாட்டாளர்களின் எண்ணிக்கை புகழ்ச்சியிலும் வணக்கத்திலும் மையமாக கொண்டுள்ளது. இந்த புத்தகத்தின் சில பகுதிகள் பூர்வ இஸ்ரவேலின் வழிபாடு சேவைகளில் ஒரு துதி பாடலாக பயன்படுத்தப்பட்டன. திருப்பாடல்களின் இசை பாரம்பரியம் அதன் தலைப்பால் நிரூபிக்கப்படுகிறது. இது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது, அதாவது ஒரு இசை கருவியின் துணையுடன் பாடப்படும் பாடல். இது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் திருப்பாடல்கள். திருப்பாடல்கள் வகைகள், டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ். திருப்பாடல்களை சில அடிப்படை வகைகளின்படி அடையாளம் காணலாம். புலம்பல்கள். முதலாவதாக புலம்பல், லாமெண்டேஷன் என்று கூறுவோம். கர்த்தருக்கு முன்பாக ஒரு சிக்கலான சூழ்நிலையை வைத்து அவரிடம் உதவி கேட்டன. சமூகம், திருப்பாடல் 12 மற்றும் தனிநபர், திருப்பாடல் 13 புலம்பல்கள் உள்ளன. இந்த வகை இதுவரை மிக பெரியது. இதில் திருப்பாடல்களில் 1/3 வரை உள்ளது. இந்த புலம்பல்கள் 1/3 இந்த புத்தகத்தில் உள்ளது. அவருடைய மகத்தான பண்புகளையும் கிரியைகளையும் போற்றும்படி அவருடைய மக்களை அழைக்கும் துதிப்பாடல்கள். எடுத்துக்காட்டுகளில் திருப்பாடல் 8, 93 மற்றும் 145. இரண்டாவதாக நன்றி செலுத்தும் பாடல்கள். புலம்பங்களைப் போலவே சமூகம், திருப்பாடல் 9 மற்றும் தனிநபர், திருப்பாடல் 30 நன்றி திருப்பாடலாக உள்ளன. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கொண்டாடும் பாடல்கள். நெக்ஸ்ட், திருப்பாடல் 119 ஞான திருப்பாடல். அடுத்தது திருப்பாடல் 1 மற்றும் 37. இது ஞான புத்தகங்களின் கருப்பொருட்களை பிரதிபலிக்கிறது. ஞான புத்தகங்கள் என்றால் யோபு, நீதிமொழிகள், சபை உரையாடல், இனிமை மிகு பாடல். இந்த புத்தகங்கள் ஞான புத்தகங்கள். அடுத்தது நம்பிக்கையின் பாடல்கள். இது கடினமான சூழ்நிலைகளில் வழிபட்டாளர்கள் தேவன் மீதான நம்பிக்கையை ஆழப்படுத்த உதவுகிறது. நமக்கு கஷ்டமான காலத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க இந்த பாடல்கள் நமக்கு உதவுகிறது. திருப்பாடல் 23 ரொம்ப ஃபேமஸ் சாம்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குட் ஷெப்பர்ட், சாம் 23. அடுத்தது அரச திருப்பாடல். தாவீதின் முடியாட்சியை கடவுளுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வாகனமாக முன்வைக்கின்றன. இவற்றில் சில ஜபங்கள், திருப்பாடல் 20, சில நன்றி செலுத்துதல், திருப்பாடல் 21 அனைத்தும் தாவீதின் இறுதி வாரிசான மேசியாவுடன் தொடர்புடையவை. ஒரு மாதிரியை அமைத்ததன் மூலம் திருப்பாடல் 20 மற்றும் 21 அல்லது ராஜாவின் ஆட்சியை மெஸ்ஸியா மட்டுமே முழுமையாக நிறைவேற்றக்கூடிய வகையில் சித்தரிப்பதன் மூலம் திருப்பாடல் 2 மற்றும் 72 அல்லது எதிர்காலத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் திருப்பாடல் 110. நெக்ஸ்ட், வரலாற்று சங்கீதங்கள், வரலாற்று திருப்பாடல்கள். இது தேவன் தம்முடைய ஜனங்களுடன் நடந்து கொண்ட விதத்தின் வரலாற்றிலிருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொள்வது. திருப்பாடல் 78 இதை பார்க்கலாம். அடுத்தது தீர்க்க தரிசிகளை எதிரொலிக்கும் தீர்க்க தரிசன பாடல்கள். உடன்படிக்கை விசுவாசத்திற்கு மக்களை அழைக்கின்றன. இதை நம்ம திருப்பாடல் 81 பார்க்கலாம். So இது ஒரு brief structure of திருப்பாடல் புத்தகம். திருப்பாடலின் அமைப்பு. தரமான எபிரேய வாக்கியம் திருப்பாடல்களை 5 புத்தகங்களாக பிரித்திருக்கிறது. ஒருவேளை 5ஆகம தொகுப்பிலிருந்து 5 புத்தகங்களை பின்பற்றி இருக்கலாம். Just like how we have the first 5 books which is called Pentateuch. இந்த 150 புத்தகங்களை கூட 5 விதமாக 5 பகுதியாக அவங்க செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம டீட்டெயிலா பார்க்க மாட்டோம். முதல் பகுதி 1 - 41 வரை, இரண்டாவது 42 - 72 வரை, மூன்றாம் பகுதி 73 - 89, நான்காம் பகுதி 90 - 106, ஐந்தாம் பகுதி 107 - 150. இப்படியாக டிவிஷன்ஸ் ஆஃப் சாங்ஸ். ஸோ இந்த திருப்பாடல்கள் இன்னும் கொஞ்சம் டீடைல் ஸ்டோரி பார்க்கலாம் என்றால், தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஒரு இரட்சகரை ஏற்பாடு செய்வது திருப்பாடலின் தொடர்ச்சியான கருப்பொருள் ஆகும். மெஸ்ஸியாவின் தீர்க்க தரிசன படங்கள் பல திருப்பாடல்களில் காணப்படுகின்றன. திருப்பாடல் 2 1 - 12 வரை படித்தோம் என்றால் மெஸ்ஸியாவின் வெற்றியையும் ராஜ்யத்தையும் சித்தரிக்கிறது. திருப்பாடல் 16 8 - 11 படித்தோம் என்றால் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முன்னறிவிக்கிறது. திருப்பாடல் 22 சிலுவையில் துன்புறும் இரட்சகரை நமக்கு காட்டுகிறது மற்றும் சிலுவையில் அறையப்படுவதை பற்றிய விரிவான தீர்க்க தரிசனங்களை முன்வைக்கிறது. இவை அனைத்தும் பரிபூர்ணமாக நிறைவேறின.
மெஸ்ஸியா மற்றும் அவரது மனவாட்டியின் மகிமைகள் திருப்பாடல் 45 படிக்கலாம். 6-7 காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் திருப்பாடல் 72 மற்றும் சில திருப்பாடல்கள் அவரது ஆட்சியின் மகிமையையும் உலகளாவிய தன்மையையும் முன்வைக்கிறது. இந்த திருப்பாடல் புத்தகம் மூலமாக நமக்கு கிடைக்கும் மெசேஜ் என்ன? என்ற காலகட்டத்தில் ஆவியால் அல்லது கிறிஸ்துவின் வார்த்தையால் நிரப்பப்படுவதன் முடிவுகளில் ஒன்று பாடுவது. We lost my thing. No, I muted. So எல்லா திருப்பாடல்களிலும் ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். ஆனால் நம் வாழ்வின் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் வெவ்வேறு வழிகளில் அவருக்கு பதிலளிக்கிறோம். எவ்வளவு அற்புதமான கடவுளை நாம் வணங்குகிறோம் என்பதை சங்கீதக்காரன் நமக்கு இந்த திருப்பாடல் புஸ்தகங்களில் அறிவிக்கிறார். அவர் நம் மனித அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆனால் தொடுவதற்கு நெருக்கமானவர். வாழ்க்கையின் பாதையில் நம்முடன் நடந்து வருகிறார். நம்முடைய எல்லா உணர்வுகளையும் நாம் கடவுளிடம் கொண்டு வர முடியும். அவை எவ்வளவு எதிர்மறையாகவோ அல்லது புகாராகவோ இருந்தாலும் கூட பரவாயில்ல, சரி, அவர் கேட்டு புரிந்து கொள்வார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். வாழ்க்கையின் பிரச்சனைகளால் நாம் மூழ்கடிக்கப்படுகையில் எல்லாவற்றிலும் மிக ஆழமான ஜெபம் உதவிக்கான கூக்குரலே என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு போதிக்கிறார். ஸோ இது திருப்பாடல் புஸ்தகத்தின் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பிரீஃப் ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் we'll move on to நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ். நீதிமொழிகள் புத்தகம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறையான ஞானத்தின் வளமான தொகுப்பாகும். இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் சாலமோன் ராஜாவே நீதிமொழிகள் புத்தகத்தின் முக்கிய எழுத்தாளர் என்று நம்பப்படுகிறது. சாலமோனின் பெயர் அதிகாரம் 1:1, 10:1 மற்றும் 25:1 ஆகிய வசனங்களில் காணப்படுகிறது. சாலமோன் தனது சொந்த நீதிமொழிகளை தவிர வேறு நீதிமொழிகளை தொகுத்து திருத்தினார் என்றும் நாம் கருதலாம். ஏனெனில் பிரசங்கி 12:9 கூறுகிறது, போதகர் ஞானமுள்ளவர் மட்டுமல்ல, அவர் மக்களுக்கு அறிவை புகட்டினார் என்று. அவர் சிந்தித்து ஆராய்ந்து பல மொழிகளை வரிசைப்படுத்தினார். சொல்ல போனால் மிஷ்லே ஷெலோமோ என்ற எபிரேய தலைப்பு சாலமோனின் நீதிமொழிகள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது ஒரு செப்பரேட் புஸ்தகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நீதிமொழிகளில் இறுதி வடிவம் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் கிமு 715 686 அந்த காலகட்டத்தில் தோன்றியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இப்புஸ்தகத்தை எதற்காக எழுதினார்கள்? எழுதப்பட்டதின் நோக்கம் ஞானத்தை விவரிப்பதும் கடவுளுடைய மக்கள் ஞானம் உள்ளவர்களாக உதவுவதும் புத்தகத்தின் குறிக்கோள். அறிவு என்பது மூல உண்மைகளின் குவியலை தவிர வேறில்லை. ஆனால் ஞானம் என்பது மக்கள், நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகளை கடவுள் பார்ப்பதை பார்க்கும் திறன். நீதிமொழிகள் புத்தகத்தில் சாலமோன் கடவுளின் மனதை உயர்ந்த காரியங்களில் பொதுவான சாதாரணமான அன்றாட சூழ்நிலைகளிலும் வெளிப்படுத்துகிறார். சாலமோன் ராஜாவின் கவனத்திலிருந்து எந்த தலைப்பையும் தப்பவில்லை என்று தோன்றுகிறது. எல்லா தலைப்பும் இந்த புஸ்தகத்தில் இருக்கும். நீங்கள் நீதிமொழிகள் படித்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா தலைப்புகள், எல்லா விதமான வாழ்க்கை எல்லாமே இதுல அடங்கியிருக்கும். தனிப்பட்ட நடத்தை, பாலியல் உறவுகள், வணிகம், செல்வம், தொண்டு, லட்சியம், ஒழுக்கம், கடன், குழந்தை வளர்ப்பு, பாத்திரம், மது, அரசியல், பழிவாங்குதல் மற்றும் தெய்வ பக்தி ஆகியவை இந்த வளமான ஞானமான வார்த்தைகளின் தொகுப்பில் உள்ள பல தலைப்புகளில் அடங்கும். இந்த புத்தகம் இளம் பார்வையாளர்களை உரையாற்றுகிறது. அவர்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளை வலியுறுத்துகிறது. It is even the youth were his audience. It showed way even for the youngsters while reading the book of Proverbs. So இது சுருக்கமான ஒரு ஸ்டோரி இந்த புத்தகத்தை பற்றி. நீதிமொழிகள் புத்தகத்தை சுருக்கமாக கூறுவது சற்று கடினம். ஏனென்றால் வேதாகமத்தின் பல புத்தகங்களைப் போல் அல்லாமல் அதன் பக்கங்களில் குறிப்பிட்ட சதி அல்லது கதைக்களம் எதுவும் காணப்படவில்லை. அதே போல் புத்தகத்தில் முக்கிய கதாபாத்திரங்களும் எதுவும் இல்லைங்க. எதுவும் ஸ்டோரி இல்லை, எந்த கேரக்டர்ஸும் இல்லை, எந்த இவெண்ட்ஸும் இல்லை எனக்கு எடுத்து பேச. ஆனால் ஞானமே
மைய இடத்தை எடுக்கிறது. இந்த புஸ்தகத்தில் வரலாறு, மக்கள் மற்றும் கலாச்சாரங்கள் முழுவதையும் விஞ்சிய ஒரு மகத்தான தெய்வீக ஞானம். இந்த மகத்தான கருவூலத்தை மேலோட்டமாக வாசித்தால் கூட ஞானமுள்ள அரசனாகிய சாலமோனின் பரிதாபமான வார்த்தைகள் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பொருத்தமாக இருந்ததை போலவே இன்றும் கூட பொருத்தமாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. இந்த நூலின் அமைப்பு எப்படியாக அமைத்திருக்கிறார்கள் என்றால், முதல் 9 அத்தியாயங்கள் வாசகர்களை ஞானத்தை தேட தூண்டும் ஞான கதைகள். முக்கிய பகுதிகள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்கும் சுருக்கமான நினைவில் நிற்கும் நீதிமொழிகள் அடங்கியுள்ளன. இந்த பழமொழிகள் விடாமுயற்சி, நட்பு, பேச்சு, திருமணம், குழந்தை வளர்ப்பு மற்றும் பலவற்றை உள்ளடக்கியுள்ளது. நடைமுறை ஞானம். நீதிமொழிகள் அன்றாட காரியங்களின் பேரில் வழிநடத்துதலை அளிக்கிறது. தேவ பக்தியையும் நடைமுறையான பொருத்தத்தையும் வலியுறுத்துகிறது. தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பயக்கும் என்பதை இது காட்டுகிறது. கிறிஸ்துவில் மட்டுமே காணப்படும் ஞானம் உலகின் முட்டாள்தனத்திற்கு முரணானது. இது நம் சொந்த பார்வையில் ஞானம் உள்ளவர்களாக இருக்க நம்மை ஊக்குவிக்கிறது. ஆனால் உலகத்தின் வழி தேவனுடைய வழி அல்ல. நீதிமொழிகள் 3:7 மற்றும் மரணத்திற்கு மட்டுமே வழிவகுக்கிறது என்றும் நீதிமொழிகள் நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14:12 வசனம், நீதிமொழிகள் 16:25 வசனம். இந்த புத்தகத்தில் மறுக்க முடியாத நடைமுறை தன்மை ஒன்று காணப்படுகிறது. ஏனெனில் அதன் 31 அத்தியாயங்களுக்குள்ளேயே எல்லா விதமான சிக்கலான சிக்கல்களுக்கும் உறுதியான விவேகமான பதில்கள் காணப்படுகின்றன. நிச்சயமாகவே நீதிமொழிகள் இதுவரை எழுதப்பட்ட புத்தகங்களிலேயே மிக சிறந்த புத்தகம். சாலமோனின் பாடல்களை இதயத்தில் எடுத்துக்கொள்ள நல்ல உணர்வுகள், தேவ பக்தி, செழிப்பு மற்றும் மன நிறைவு ஆகியவற்றை கேட்பவர்களுக்கு அவர்களுடையவே என்பதை விரைவில் கண்டுபிடிப்பார்கள். நாம் படிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ அது நமக்கே சொந்தமானது, நமக்கே உரியது என்ற ஃபீலிங் நமக்கு வரும். அப்படியாக இந்த புஸ்தகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகத்தின் தொடர்ச்சியான கொள்கை என்னவென்றால், ஞானத்தை தேர்ந்தெடுத்து கடவுளை பின்பற்றுவர்கள் பல வழிகளில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீண்ட ஆயுளுடன் செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் கடவுளின் நன்மை பெறுவார்கள் என்று இந்த புஸ்தகம் நமக்கு கூறுகிறது. ஆனால் ஆண்டவரை நிராகரிப்பவர்கள் மறுபுறம் அவமானத்தையும் மரணத்தையும் அனுபவிப்பார்கள் என்றும் கூறுகிறது. தேவனை நிராகரிப்பது என்பது ஞானத்துக்கு பதிலாக முட்டாள்தனத்தை தேர்ந்தெடுப்பதாகும். ஆண்டவர், அவருடைய வார்த்தை, அவருடைய ஞானம் மற்றும் அவருடைய ஆசீர்வாதங்களிலிருந்து நம்மை பிரித்து கொள்ளுவதாகும். ஆண்டவருடைய ஞானத்தை நாம் தேடணும் என்று இந்த புஸ்தகம் நம்மை அழைக்கிறது. நீதிமொழிகளில் ஒரு 2 வாசகங்கள் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1:5. பைபிள் இருந்தனா தயவு பண்ணி வாசிங்க. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல யோசனைகளை அடைந்து. நீதிமொழிகள் Proverbs 1:7. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம், ஞானத்தையும் நற்பயிற்சியும் மூடரே அவமதிப்பர். நீதிமொழிகள் 4:5, Proverbs 4:5. ஞானத்தையும் மெய் உணர்வையும் தேடிப்பேறு, நான் சொல்வதை மறந்து விடாதே, அதற்கு மாறாக நடவாதே. எஸ், ஸோ இந்த வசனங்கள், இப்படியாக வசனங்கள் தான் இந்த புஸ்தகத்தின் உண்மையான மெசேஜ். ஸோ நெக்ஸ்ட் புஸ்தகம் எக்லேசியஸ், சபை உரையாளர். சபை உரையாளர் புத்தகம் செயின்ட் ஜெரோமின் லாட்டின் மொழிபெயர்ப்பிலிருந்து வந்தது. இறுதியில் மியூட் பண்ணுங்கம்மா, மியூட் பண்ணுங்க, மியூட் பிஹைண்ட். இறுதியில் this book name came from Saint Jerome's Latin translation. இறுதியில் சட்ட சபை என்று பொருள்படும் கிரேக்க வார்த்தையிலிருந்து மூலத்தின் எபிரேய தலைப்பை பின்பற்றுகிறது.
கொஹேலேத் இது அதே பொருளை குறிக்கிறது என்று கருதப்படுகிறது. அதன் ஆசிரியர் யாராக இருந்தாலும் சபை உரையாளர் புத்தகம் முழுவதும் இந்த ஒரு எழுத்தாளர் எழுதப்பட்டது என்று கருதப்படுகிறது. யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார்கள் என்று. கடைசி 6 வசனங்கள் தவிர ஒரு பின்பற்றுபவர் அல்லது மாணவர் சேர்த்திருக்கலாம் என்று. லாஸ்ட் 6 வாஸ் மட்டும் யாரோ மக்கள் எழுதியிருக்கலாம், மிக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. சபை உரையாளர் புத்தகம் அதன் எழுத்தாளரை நேரடியாக அடையாளம் காட்டவில்லை என்றாலும் சாலமோன் இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதை குறிக்கும் சில வசனங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளன. இது எழுதப்பட்ட காலம் இஸ்ரேலின் ராஜாவாக சாலமோனின் ஆட்சி ஏறக்குறைய கிமு 970 முதல் கிமு 930 வரை நீடித்தது. சபை உரையாளர் புத்தகம் அவரது ஆட்சியின் முடிவில் ஏறக்குறைய கிமு 935 எழுதப்பட்டிருக்கலாம். இந்த புத்தகத்தின் எழுதியதின் நோக்கம், சபை உரையாளர் ஒரு முன்னோக்கு புத்தகம். ஆசிரியர் அல்லது இதை எழுதியவர் பற்றிய விவரிப்பு உலக விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடுவதால் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் மனசோர்வை வெளிப்படுத்துகிறது. இந்த புத்தகம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நபரின் கண்களால் உலகை பார்க்க ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. அவர் மிகவும் புத்திசாலித்தாலியாக இருந்தாலும் தற்காலிக மனித விஷயங்களின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். உலக இன்பத்தின் ஒவ்வொரு வடிவமும் இந்த புத்தகத்தில் ஆராயப்படுகிறது. அவை எதுவும் அவருக்கு அர்த்தத்தை தரவில்லை என்று இந்த புத்தகத்தின் மெசேஜ். இறுதியில் தனிப்பட்ட அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்காக ஒரே வழி கடவுள் மீதான நம்பிக்கை என்பதை இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கூறுகிறார் மற்றும் ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் இல்லாமல் வாழ்க்கை சுருக்கமானது மற்றும் இறுதியில் பயனற்றது என்று உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர் முடிவு செய்கிறார். தற்காலிக இன்பத்திற்கு பதிலாக நித்திய கடவுளில் கவனம் செலுத்துமாறு ஆசிரியர் வாசகர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இப்புத்தகத்தின் சுருக்கமான திரட்டு. சபை உரையாளர் 2 சொற்றொடர்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தில் வரும். படித்தீர்கள் என்றால் இந்த 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும். மாயை, வானிட்டி மற்றும் அர்த்தமற்றது என்று மொழிபெயர்க்கப்பட்ட சொல் அடிக்கடி இந்த புத்தகத்தில் தோன்றுகிறது. மேலும் உலக விஷயங்களில் தற்காலிக தன்மையை வலியுறுத்த பயன்படுத்தப்படுகிறது. இறுதியில் மிகவும் இடக்கூடிய மனித சாதனைகள் கூட பின்னால் விடப்படும். சூரியனுக்கு கீழே என்ற சொற்றொடர் 28 முறை நிகழ்கிறது இந்த புஸ்தகத்தில். மேலும் இது மரண உலகத்தை குறிக்கிறது. ஆசிரியர் சூரியனுக்கு கீழே உள்ள எல்லாவற்றையும் குறிப்பிடும் போது அவர் பூமிக்குரிய தற்காலிக மனித விஷயங்களை பற்றி பேசுகிறார். இந்த புத்தகத்தின் முதல் 7 அதிகாரங்கள் ஆசிரியர் நிறைவேற்றதை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் சூரியனுக்கு கீழே உள்ள உலக பிரகாரமான எல்லா விஷயங்களையும் விவரிக்கின்றன. அவர் அறிவியலில் கண்டுபிடிப்பு, ஞானம் மற்றும் தத்துவம், மகிழ்ச்சி, மது, கட்டிடக்கலை, சொத்து, ஆடம்பரம் ஆகியவற்றை முயற்சிக்கிறது மற்றும் ஒழுக்க நெறிகள் போன்ற அர்த்தத்தை கண்டுபிடிக்க ஆசிரியர் தனது மனதை வெவ்வேறு தத்துவங்களை நோக்கி திருப்பினார். எல்லாவற்றையும் படித்து பார்த்தார், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். லாஸ்ட்ல comes to one conclusion. எல்லாமே அர்த்தமற்றவை, ஒரு தற்காலிக திசை திருப்பல். கடவுள் இல்லாமல் எந்த நோக்கமும் நீண்ட ஆயுளும் இல்லை என்று அவர் கண்டார். சபை உரையாடல் 8-12 வரை அதிகாரங்கள் ஒரு வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான ஆசிரியரின் பரிந்துரைகளையும் கருத்துக்களையும் விவரிக்கின்றன. கடவுள் இல்லாமல் வாழ்க்கைக்கு உண்மை அல்லது அர்த்தம் இல்லை என்று முடிவுக்கு அவர் வருகிறார். சபை உரையாடல் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாயைகளும், இந்த மாயைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், அது ஆண்டவர் மட்டுமே என்று இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கூறுகிறார். சபை உரையாடல் 3:17 படி தேவன் நீதிமான்களையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்க்கிறார். நீதிமான்கள் கர்த்தருக்குள் இருப்பவர்கள் மட்டுமே. தேவன் நித்தியத்திற்கான வாஞ்சையை நம் இருதயங்களில் வைத்துள்ளார் என்று இந்த புத்தகம் கூறும். சபையுரையாடல் 3:11 நாம் படிக்கலாம். தேவனை அறியாதவர்கள் அனுபவிக்கும் வெறுமையும் விரக்தியும் புரிந்து கொள்ள சபையுரையாடல் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது.
கர்த்தரில் ரட்சிக்கும் விசுவாசம் இல்லாதவர்கள் இறுதியில் முடிவடைந்து பொருத்தமற்றதாகிவிடும் ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்கின்றனர். ரட்சிப்பு இல்லை என்றால் கடவுள் இல்லை என்று வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அதற்கு எந்த நோக்கமும் திசையும் இல்லை. கடவுளை தவிர சூரியனுக்கு கீழே உள்ள உலகம் வெறுப்பூட்டுகிறது, கொடூரமானது, நியாயமற்றது, சுருக்கமானது மற்றும் முற்றிலும் அர்த்தமற்றது. ஆனால் தேவனை பொறுத்தவரை வாழ்க்கை என்பது அவர் மூலமாக மட்டுமே அணுகக்கூடிய பரலோகத்தில் வரவிருக்கும் மகிமைகளின் நிழல் மட்டுமே என்று இந்த ஆசிரியர் இந்த புஸ்தகத்தின் மூலம் நமக்கு கூறுகிறார். So basically message is only one. Whatever you do, however big you may be, whatever you've earned, end of the day you will have nothing and it matters nothing. So நம்ம கையில இருக்கிறது வெறும் நம்ம ஆண்டவரை சேர்ந்து வாழ்ந்தோம் என்றால் அதன் மட்டும் நமக்கு ஒரு மகிமையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வேற என்ன நமக்கு இருந்தாலும் அதற்கு ஒன்றுமே வேல்யூ இல்லை என்று இந்த புத்தகம் நமக்கு கூறுகிறது. புஸ்தகத்தின் முக்கிய வசனங்கள் யாராவது படிக்கலாம். சபையுரையாளர் 1-2, Chapter 1 verse 2. Vanity of vanities, says the teacher, vanity of vanities, all is vanity. Right. சபையுரையாளர் 2:11, Chapter 2 verse 11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. Correct. சபையுரையாளர் 12:1, 12:1, what it says, Chapter 12 verse 1. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலேயே நினை. ஆமென். நம்ம இளம் வயதிலேயே ஆண்டவரை தேடணும் என்று இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் கூறுகிறார். அடுத்த புஸ்தகம் இனிமை மிகு பாடல். இனிமை மிகு பாடல் சாலமோனின் உன்னத பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டில் காணப்படும் காதல் கவிதைகளின் தொகுப்பாகும். இந்த புஸ்தகத்தின் சுருக்கம். ஆசிரியர் மற்றும் தேதி சாலமோன் மன்னரின் ஆட்சியின் போது இது இயற்றப்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். வார்த்தைகள் சாலமோன் எழுத்தாளர் என்பதை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் இந்த புஸ்தகம் காதலை கொண்டாடுகிறது. கருப்பொருள் மற்றும் கட்டமைப்பு இந்த புஸ்தகத்தில் பண்டைய இஸ்ரேலில் ஒரு இளைஞனுக்கும் அந்த இளைஞன் ஒரு மேய்ப்பனாக இருப்பான், ஒரு இளம் பெண்ணுக்கும் அந்த பெண் ஒரு மேய்ப்பணி இடையிலான உணர்ச்சிகரமான அன்பை இந்த கவிதை வெளிப்படுத்துகிறது. காதலர்கள் தங்கள் திருமணத்தையும் அது கொண்டு வரும் மகிழ்ச்சியையும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். காதலர்களுக்கிடையேயான உரையாடல்களின் தொடர்ச்சியாக இந்த புத்தகம் வழங்கப்படுகிறது. அவ்வப்போது கோரஸ் போன்ற குழுவின் உள்ளீடுகளுடன் இந்த புத்தகம் இந்த வசனங்களை கொடுக்கிறது. திரும்ப திரும்ப வரும் ஒரு பல்லவி பொறுமையை ஊக்குவிக்கிறது. எருசலேமின் குமாரத்திகளே, நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன், காதலை தட்டி எழுப்பாதீர், தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர். இந்த புஸ்தகத்தின் முக்கிய கருப்பொருட்கள் கடவுளின் சட்டம் பாலியல் தூய்மையை கட்டளையிடுகிறது. திருமணம் அவரது மக்கள் பாலியல் நெருக்கத்தின் பரிசை சரியாக அனுபவிக்கக்கூடிய சரியான கட்டமைப்பை வழங்குகிறது. இது நம்ம தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 23 இருந்து 24 பார்ப்போம். இவ்வாறு இப்படிப்பட்ட விஷயங்களில் கீழ்ப்படிதல் மெய்யான மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று கடவுள் தங்கள் வாழ்க்கையை கொடுத்து மெய்ப்பித்து காட்டுகையில் அவரை மகிமைப்படுத்தி உலகிற்கு அவரை புகழுகின்றனர். இரண்டாவது, திருமணம் என்பது கடவுளின் பரிசு மற்றும் விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மீது நிறுவப்பட வேண்டும் என்று இதையும் நம்ம தொடக்க நூலே பார்ப்போம். 2ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இது மகிழ்ச்சி செழிக்க அனுமதிக்கிறது. எனவே இது தம்முடைய மக்களுக்கான கடவுளுடைய உறவுக்கு ஒரு பொருத்தமான உருவமாகும். சுருக்கமாக சாலமோனின் உன்னத பாட்டு காதல், ஆசை மற்றும் திருமணத்தின் புனிதத்தன்மையை கொண்டாடுகிறது. இளம் காதலர்களின் ஏக்கத்தையும்
மகிழ்ச்சியையும் அழகாக சித்தரிக்கிறது. ஒரு முடிவை பொறுத்தவரை சாலமோனின் உன்னத பாட்டு ஒரு இறையியல் கண்ணோட்டத்துடன் முடிவடைகிறது. அதன் செயல் கடவுளுக்கு முன்பாக நடைபெறுகிறது என்பதை வலியுறுத்துகிறது. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிப்போம். திருமணத்தின் பரிசுத்தையும் அது கடவுளின் கண்களில் கொண்டு வரும் மகிழ்ச்சியையும் அழகாக இந்த புத்தகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஸோ அது இந்த புத்தகத்தின் மெசேஜ். ஆண்டவர் திருமணத்தை விரும்புகிறார். அண்ட் இங்க காதலும் காதலியுடைய லவ் பத்தி அழகாக போயமாக இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அது இந்த புத்தகத்தின் எண்ட். இனிமை மிகு பாடல். எண்ட் ஆஃப் பைபிள் கீனோட்ஸ் ஃபார் டுடே. ஸோ கொஸ்டின்ஸ், திருப்பாடல்கள் தெரிந்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன ஷேரிங் நீங்க சொல்லலாம். திருப்பாடல் 3-4. உதவிக்காக தாவீதின் கூக்குரலுக்கு தேவன் எவ்வாறு பதிலளித்தார்? Psalms 3:4. Any language you can read. நான் வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். ஆண்டவருக்கும் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடும் சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். அவர் சினம் கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள். இல்லையே அவரது சினம் விரைவில் பற்றி எரியும். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். நீங்க எந்த சங்கீதம் படிச்சீங்க தெரியல, பட் ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் திருப்பாடல் 5:11-12 வரை அந்த வாக்கியம் மட்டும் படிங்க. 11-12 வரை 5ஆம் அதிகாரம். இந்த வசனங்களில் கர்த்தர் யாரை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார்? ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் கழித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீதி ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். ஆமென். திருப்பாடல்கள் 7-8. தாவீது எவ்வாறு தேவனால் நியாயம் தீர்க்கப்பட விரும்புகிறார்? How did David want to be judged by God? ஆண்டவரே, நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். திருப்பாடல் 9:16. தேவன் எவ்வாறு பொல்லாத ஜனங்களின் திட்டங்களை முறியடிக்கிறார்? How does God defeat the plans of wicked people? If you have anybody troubling you in your mind, you offer it to God right now and நீங்க இத படிங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்க நம்பி நீங்க படிங்க. திருப்பாடல் 9:16. ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். பொல்லார் செய்த செயலில் அவர்களே சிக்கிக் கொண்டனர். கரெக்ட். திருப்பாடல் 15:4. நீதிமான்கள் யாரை கனம் பண்ண வேண்டும், யாரை இகழ்ந்து பேச வேண்டும்?
ஆண்டவருக்கு அஞ்சுவோரை கனம் பண்ண வேண்டும். இல்ல இல்ல, நெறி தவறி Correct. நடப்போரை யாரை இகழ்ந்து பேச வேண்டும். நெறி தவறி நடப்போரை Correct. நெறி தவறி நடப்போரை இகழ்ந்து இழிவா- பேச வேண்டும். இழிவாக ஆண்டவருக்கு கருதுவோர். அஞ்சுவோரை உயர்வாக கருத வேண்டும். ஆமீன். பின்னால பேசிட்டு இருக்கீங்கப்பா, மியூட் பண்ணுங்க. இங்க படிக்கிறது இருந்தா படிங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னொரு 2 நிமிஷத்துல கால் கட் ஆயிடும். லாஸ்ட் கொஸ்டின், அப்புறம் நீங்க ஷேர் பண்ணுங்க. நீதிமொழிகள் 3:3-4. அன்புடனும் விசுவாசத்துடனும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ப்ராவர்ப்ஸ் 3:3-4. 3:3-4. 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக, அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டு கொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய், அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். எஸ் மேம். ஆமென். ஸோ இதுதான் நமக்கு மெசேஜ் இன்றைக்கு. நம்ம எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆமென். தட்ஸ் எண்ட் ஃப்ரம் மை சைட். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? ஏதாவது புதுசா கத்துக்கினீங்களா? ஸோ இங்க ஏதோ ஸ்டோரிஸ் இல்லை, சொல்ல போரிங் டாபிக்ஸ், பட் இது முக்கியமான புஸ்தகம் பைபிளில். ஸோ நீங்க சொல்லுங்க.